அரசூர் இறங்குறதே, அரசூர் இறங்குறதே. மணிகள் மகனே, என் பையனை விழுப்புரத்து கார் எடுத்து சொல்லியிருக்க. அப்படியே உன் வீட்டில் இறக்கி விட்டு போறோம். உட்காரு. கண்டக்டர் தம்பி, எங்களுக்காக ஒரு ரூல்ஸை மாத்திக்க வேணாம். நீங்க விழுப்புரத்திலே நிறுத்துங்க. எங்ககிட்டயும் கார் இருக்கு. எனக்கு என்ன வந்தது? இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்ல இருந்து நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும். அங்கேருந்து நேரா போனா தான் நம்ம வீடு. பாட்டி போன் வந்து உங்களுக்கு தோசை ஊத்தி தரேங்க. வந்துகிட்டே இருங்க. ஹலோ. அப்பா, நான் விழுப்புரம் கூட்டு ரோடு வந்துட்டேன்ப்பா. நான் ஊரை தாண்டிட்டேன். நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா. ஓகே கவி, பாய். வரேங்க. ஃபோன் பண்றேன். டைத்துக்கு சாப்பிடுங்க. பாய். என்னது இது? ப்ளீஸ் ப்ளீஸ், அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டேனே. விழுப்புரம் வந்துருச்சுங்களா? அது போயிடுச்சு சார். போயிடுச்சு. சார் கொஞ்சம் வண்டியை எடுத்துக்கலாம். எதுக்கு சார்? இது விழுப்புரத்தில் இறங்க வேண்டிய ஆளு. தூங்கிட்டு இது வரைக்கும் வந்துட்டேன். இங்க இறங்கி எப்படி சார் போவீங்க? அரசூர்ல இறங்கி டவுன் பஸ் பிடிச்சு போங்க. ஓகே சார்.
இறங்குங்க. காலையில் அவனை என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய என்ன பண்ண? ஐயோ ஐயோ வழி முடியல. நீங்களும் வாங்க. அப்ப நானும் இருக்கேங்க. நீங்களும் வாங்க. ஐயோ வலிக்குது. ஐயோ பண்ணி போன் பண்ணி. அதெல்லாம் சொல்லிடுவாங்க, நீங்க பயப்படாதீங்க. ஐயோ சீக்கிரம் எடுங்க. ஐயோ வலி தாங்க முடியல தம்பி. முதல்ல பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. போங்க. உங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்த அமுதா. உங்க அக்கா வீடு மாறி போயிட்டாங்க.
பட்டுச்சுங்க. கவலைப்படாதம்மா, அதுக்கு ஒன்றும் ஆகாது. அவரு காதுல இருந்து ரத்தம் வந்தது, அதான் பயமா இருக்கு. சார், கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஹலோ, யாருங்க? அத்தை, நான் மணிமேகலை பேசுறேன். மணிமேகலை, ஊர்ல இருந்து அக்கா மக மருமக பேர பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. உன்னை பார்க்கணும் தாமா இருக்காங்க. எப்ப வருவீங்க? இருங்க இருங்க இருங்க. ஹலோ மணிமேகலை, என்னாச்சுமா? இங்க வர வழியில ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? விழுப்புரம் ஜிஹெச்சுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் வந்துடுறீங்களா? தம்பி, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா பாரு. பேரு பூஜை, மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ், ஊரு குளித்தல. டாக்டர், வெளியில போங்க போங்க. என்னாலதான் நான் இல்லைன்னா நம்ம ஊர்லயே இறங்கி இருந்திருப்போம். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நம்ம அப்பா நம்ம முடியும். ஏன் சார் ஆக்சிடென்ட் நடக்கணும்? இவன் என்னங்க போகணும்? சாகர வயசு அவனுக்கு. இவன் நம்ம கிட்ட இருக்க மாட்டான். ஒரே ஒரு கதிரை டாக்டர் எங்க இருக்கு? டாக்டர் டாக்டர், நான் திருச்சி கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன் டாக்டர். நீங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டால உடல் உறுப்பு தானே பண்ணிருக்கேன் டாக்டர். நான் அவனை சேர்ந்துதான். அவன் ரொம்ப நல்லவன் டாக்டர். அவளை சாக வைக்கணும்.
அட்லீஸ்ட் அவ கண்ணு ஹார்ட் கிட்னி அது உயிரோட இருக்கட்டும் டாக்டர். இதெல்லாம் முடியும், எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதோ இவர் இங்க இருக்கும்போது நம்ம அமுதாக்கு ஒண்ணா இருக்காதுமா. எங்க அவ உங்களை பார்க்க தாங்க வந்தா. அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. அவ எங்க இருக்கா? ஏன் எல்லாரும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க எல்லாம் அழக்கூடாது. வெளில வாங்க, வாங்க போங்கம்மா, வெளில போங்க, சீக்கிரம் போங்க போங்க. சிஸ்டர், இவரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம் ப்ளீஸ். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க, போங்க. அமுதா, நான் பேசுறது கேக்குதா? எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலையில சொல்லுவேன் நான் நினைக்கல அமுதா. நான் உன்னை லவ் பண்றேன் அமுதா. நீ என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது நான் உன்னை லவ் பண்றேன். என்னை விட்டுட்டு போனது இந்த 6 மாசத்துல குறைஞ்சது 50 தடவையாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருப்பேன். வருவாங்கிற நம்பிக்கையில எத்தனை நாள் 15B37 சுத்திருப்பேன் தெரியுமா அமுதா? திருச்சி இந்த 2 தவிர எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியும் என்னை தேடி வருவேன்னு. இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க வாங்க சார். மரணத்தை கொல்ல ஒருவரும் இல்லை. நாம் இறப்பினை வெல்ல இறைவனும் எங்க இது ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு தானே?
இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிக்கிறேங்க. என்னம்மா ஊருக்கு வரங்கிற சாதாரணமா ஊங்குற? நீ வரேன்னு மேளதாளம் தாரத்தப்பட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணட்டுமா? என்பது வாசல் வீடு, பின்பு ஈசன் நாடும் காடு. உயிரருந்ததே சரக்கு போட்டு வண்டியே ஓட்டக்கூடாதுடா. குழந்தைங்களை வச்சுட்டு வேகமா போகாதீங்கன்னு சொன்னா கேளுங்க. கோபால தூக்கம் வந்தா வண்டி ஓரம் கட்டிடு. மொபைல்ல பேசிட்டுலாம் வண்டி ஓட்டாதீங்கண்ணே. அப்பா வேகமா போகாதீங்கப்பா, பயமா இருக்கு.